இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 in 1 சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். கடையில் எல்லாம் போய் குல்ஃபி வாங்கிட்டு இருக்காமல் நம்ம ஆற்றுலேயே அழகாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரூட் சாலட் ஒரே நேரத்தில் 2 ஐட்டமும் பண்ணிட முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடரோ கார்ன்ஃப்ளவரோ இதுக்கு தேவையே இல்லை. இப்போது நம்ம இதில் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா. ஒரு 50 கிராம் பால் பவுடர் வேணும். ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஒரு மாம்பழம் நான் பெருசாக இருக்கிறதுனால அதில் பாதி எடுத்துட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் செவ்வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு மாதுளம்பழம் அதில் பாதி போரும், அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் அதுலேயும் பாதி போரும். ஒரு 10 டேட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 15 பாதாம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு அப்புறமா அரைக்கணும். அதை எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அந்த 1/2 லிட்டர் பாலை விட்டு நல்லா காய்ச்சணும். அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் காய்ச்சி குறுகணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால் விடணும். ஏன்னா இது நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும் இல்லையா. அதனால் 1/2 டம்ளர் பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். திப்பி இல்லாமல் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே இந்த மில்க் பவுடர் 50 கிராமை போட்டுடலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக பாலில் சேர்த்தோன்னா கட்டி கட்டி ஆகும். அதுக்கு பதிலாக இப்படி போட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 ஸ்ட்ரிங் குங்குமப்பூ நான் போடுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அதனால தான் நான் இன்க்ரீடியன்ஸில் உங்களுக்கு சொல்லலை. இது சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அந்த குறுகி வந்த பாலில் இந்த விழுதை போட்டு நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்ட காய்ச்சணும். கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு பொறுமையாக காய்ச்சணும் இதை. அதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த 1/2 கப்பு ப்ரௌன் சுகரை நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் 1/2 கப் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்னா 3/4 கப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏலப்பொடி போட்டுக்கணும். சேர்த்துட்டு அதை இறக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தான் நான் என்கிட்ட இருக்குது. அந்த எவர் சில்வர் டம்ளரில் நான் எடுத்து இதை விட்டுட்டு பாலை குறுகின பாலை அப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் எடுத்து அதை ரப்பர் பேண்ட் போட்டு அதை கவர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகி நம்ம ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ்லேருந்து ஓவர் நைட்டு கூட வச்சா நல்லது தான். மினிமம் 8 ஹவர்ஸ் வைக்கணும். வச்சா நல்லா செட் ஆகிடும். அந்த மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு லேசாக தட்டினாலே நமக்கு அழகாக எடுக்க வந்துடும். கடையில் கிடைக்கிற மாதிரி அதே க்ரீமியான டேஸ்டியான குல்ஃபி நம்ம ஆற்றுலேயே பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை நான் எல்லோரும் கட்டாயம் செஞ்சு பாருங்கோ. அடுத்தது நம்ம ஃப்ரூட் சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு பழத்தெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். மாம்பழத்தை முதல்ல பாதி மாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு. அப்புறம் மாதுளம்பழம் பாதி வச்சுருக்கேன். வாழைப்பழம் நான் இப்போ சேர்க்கலை. அது லாஸ்ட்டாக நம்ம ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் சேர்த்தா போகிறேன். ஏன்னா உள்ளே வைக்கக்கூடாது வாழைப்பழத்தை போட்டு. அதனால் அதை சேர்க்கலை. இப்போ இந்த பழம் ஒன்றுன்னா நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறி இருக்குது. பாதி பால் தான் நான் அந்த குல்ஃபிக்கு எடுத்துட்டுருக்கேன். பாக்கி 1/2 லிட்டரில் பாதி பால் குல்ஃபிக்கு எடுத்துட்டேன். பாக்கி பாதி பால் இதில் இருக்குது. இப்போ அதில் மாம்பழத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளையும் போட்டுட்டு அப்புறம் மாதுளம்பழமையும் சேர்த்து கடைசியாக இந்த டேட்ஸையும் போட்டு டேட்ஸை கொட்டை எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் வச்சா நல்ல சில்லாகிடும். அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைகளுக்கு உடனே சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவா. இந்த குழந்தைகள் பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம்பிடிப்பா. இப்படி பண்ணி கொடுத்தெல்லாம் பழமும் சாப்பிட்ருவா. பாலும் உடம்புக்கு சேர்ந்துடும். நம்ம எது கார்ன்ஃப்ளவரோ இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. அதனால் நிச்சயமாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அது. இது எல்லோரும் செஞ்சு பாருங்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. தேங்க்யூ.